அனைவருக்கும் வணக்கம். எஸ்எம் சித்த மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் செம்மலர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொடுகு, டேண்ட்ரஃப். இது எதனால் வருது, இது இதோட அறிகுறிகள், அதாவது சிம்டம்ஸ் என்ன, இதை இயற்கையான முறையில் எப்படி சரி பண்ணலாம், அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேண்ட்ரஃப் வரதுக்கான 2 காரணங்கள். ஒன்று ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இன்னொன்று நம்ம உடம்புல எண்ணெய் சத்து இல்லாமல் இருக்கிறது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கிருமிகள் தொற்று மூலமாக வரக்கூடியது. நம்ம உடம்பு இயற்கையாகவே எண்ணெய் சுரப்பிகள் நம்ம உடம்பு நிறையா இடத்துல அதிகமாக இருக்குது. அதுதான் நம்ம தோலையும் நம்மளுடைய முடிகளையும் எண்ணெய் பிசுகளோடு வச்சுருக்க உதவுது. அது சில பேருக்கு உடலின் வெப்பத்தின் காரணமாக அது ட்ரைனஸ் ஆகும்போது எண்ணெய் சுரப்பிகள் போதுமான அளவு வேலை செய்யாதனால நம்ம ஸ்கின் ட்ரைனஸாக ஆக ஆரம்பிக்கிறதுனால பொடுகு வர ஆரம்பிக்கிறது. இது எப்படி சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா, இச்சிங் இருக்கும், அரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன பொடி தவிடு மாதிரி சின்ன சின்ன முடிகள் செதில்கள் உதிர ஆரம்பிக்கும். நாள்பட்டு அது தலை முழுவதும் பரவி ஒரு வெள்ளையான ஒரு சாம்பல் பூத்தது போல் அந்த கலரிங் மாற ஆரம்பிக்கும். அந்த இடத்துல முடி உதிரும். இது தான் பொடுகு சொல்லும். இது எதுலேருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணலாம்னா, சொரியாசிஸ் அண்ட் செஃபாரிக் கேப்டேஸ்ன்னு சொல்லி 2 நோய்களில் இருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். சொரியாசிஸ்னால் நிறையா பேருக்கு தெரியும். இது சொரியாசிஸுக்கும் டேண்ட்ரஃபுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணலாம்னா, டேண்ட்ரஃப் முடி அதிகமான இருக்கிற இடங்கள், அதாவது தலையில், புருவத்தில், தாடி, மீசை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும். இது சொரியாசிஸ் பர்டிகுலராக இந்த இடம்னு சொல்ல முடியாது. முக்கியமாக ஜாயிண்ட்டு, முட்டி இந்த மாதிரி இடத்துல ஆரம்பிக்கும். ஆனால் உடம்பு முழுவதும் சீக்கிரமாக சில பேருக்கு பரவ ஆரம்பிக்கும். டேண்ட்ரஃப் வரதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அண்டு நெய்ப்புத்தன்மை, எண்ணெய் பிசு கம்மியாக இருக்கிறது. ஆனால் சொரியாசிஸ் அன்னோன் டிசீஸ். இன்னொரு காரணம் நம்ம தவிடு போல் உதிர்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உதிரும் போது அதில் உதிர்ந்த பிறகு அந்த ஸ்கிராப்பை எடுத்து பார்த்தோம்னா எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஆனால் சொரியாசிஸில் பின் பாயிண்ட் நீடில்ஸ், அதாவது ஊசி முனைகள் போல் ப்ளீடிங் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதிலிருந்து நம்ம சொரியாசிஸையும் டேண்ட்ரஃபையும் பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்ன பண்ணால் இது வராமல் தடுத்துக்கணும். முதல் காரணம் நம்மளுடைய உடம்புல எண்ணெய் பசை இல்லாமல் இருந்தனால டேண்ட்ரஃப் சொல்கிறோம். அஸ்யூஸ்வல் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது. நம்ம உடம்பு நெய்ப்புத்தன்மையோடு அதை எண்ணெய் பிசுகளோடு வச்சுக்கிற மாதிரி நம்ம உடம்பை பார்த்துக்கணும். உணவில் பால், மோர், அதுக்கடுத்து எலும்பு மாமிசங்கள், கொழுப்பு பொருட்கள் இதெல்லாம் உணவில் அதிகமான அளவு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல எண்ணெய் நாளங்கள் எண்ணெய் கோலங்கள் நல்லபடியாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். மருத்துவம் சொல்லி பார்க்கணும்னா எல்லாருக்குமே தெரியும், மிளகு, அது வெள்ளை மிளகாய் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கருமிளகாய் இருந்தாலும் சரி, எடுத்து பாலில் அரைச்சி தலையில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து குளித்தோம்னா டேண்ட்ரஃப் சரியாயிடும். 2வது நல்லெண்ணெய், வேப்பம்பூ, வெல்லம் 3மே போட்டு நல்லா காய வச்சு அந்த எண்ணெயை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது பொடுகு வராமல் தடுக்கலாம். வந்தாலும் அது சீக்கிரமாக குணமாயிடும். குங்கிலியம், சந்தனம், கிச்சிலி கிழங்கு சொல்கிறது பூலாங்கிழங்கு, சாம்பிராணி, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு எது அவைலபிளாக கிடைக்குதோ அது ஏதாச்சும் 2 எடுத்துக்கலாம். இல்லை 4மே கிடைச்சா 4மே எடுத்துட்டு எண்ணெயில் காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக பொடுகு சரியாகக்கூடியது. ஆரம்ப கண்டிஷனில் எலுமிச்சம்பழம் தோலை அந்த இடத்துல தேய்க்கும் போது பொடுகு சரியாயிடும். இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, வீட்டில் செய்ய முடியாதுன்னா உங்களுக்கு சித்த மருந்து கடைகளில் அருகன் தைலம் அல்லது பொடுதலை தைலம் சொல்லி 2 தைலங்கள் இருக்கும். அந்த தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக பொடுகு மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப அதிகமாக தலையிலேருந்து அது காது, பின்னங்கழுத்து இந்த இடத்துக்கெலாம் பரவ ஆரம்பிக்கும் போது வெப்பாலை தைலம் சொல்லுவாங்க. அது வெப்பாலை தைலம் சொரியாசிஸ்க்காக கொடுக்கறது தான். இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வெப்பாலை தைலம் பயன்படுத்தலாம். வெப்பாலை தைலத்தில் ஸ்டெஃபலோகாக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய கெமிக்கல் இருக்குது. அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனையும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் அதிகமாக அளவு தலை ஃபுல்லாக பரவி அது பாடிக்கும் நம்ம உடம்புக்கும் அது பரவும் போது
கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வெப்பாலை தைலம் வந்து பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். மேலும் இதுபோல எங்களிடம் வந்து அனைத்து வகையான நோய்களுக்கும் சித்த மருத்துவப்படி நாடி பார்த்து சிறந்த சிகிச்சை அளிக்கப்படும். மருந்துகள் தேவை எனில் கொரியர் மூலமாகவும் அளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.